ஹலோ buddies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. பார்க்கலாம், இதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோஸ் போடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி லீவு நான். ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். யூஸ்வலாக ஈவினிங் டைம் போகும்போது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கோழி எல்லாத்தையுமே பிடிச்சி அடைப்பாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கோழி, நாய், பூனை, ஆடு இந்த மாதிரி எல்லாமே வளர்த்துறாங்க. ஹியூமன்ஸை விட இவங்கெல்லாமே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கோழி குஞ்சு எல்லாத்தையும் நான் பிடிச்சி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பாப்பா பார்த்திங்கன்னா தொடர்றதுக்கே பயந்துட்டு இருந்தா. ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பிடிச்சி பழகுடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழக்கினாங்க. ஸோ நம்மளை விட தாத்தா பாட்டி தானே அவங்கள நல்லா பழக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கோழி குஞ்செல்லாம் பழகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவள் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா பழக ஆரம்பிச்சிட்டா. அவளே பிடிச்சி விளையாடிட்டு நானே கொண்டு போய் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போனான். இவள் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் தலைமையில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா என்னடனா எல்லா கோழியும் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கலாம் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கோழி குஞ்செல்லாம் பிடிச்சி அடைச்சாச்சு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய கோழி எல்லாத்தையுமே பிடிச்சி அடைக்கணும்ல. ஸோ அந்த ப்ராசஸில் அம்மா எல்லா பெரிய கோழியும் பிடிச்சி அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா நம்மளோட பைபிளில் இருக்கான்ல, இவன் கூட தான் இருந்தேன். இவன் பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறான், நம்ம மேலே ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். எப்போவுமே தொத்துக்கால் போட்டு தான் விளையாடிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸ் இல்லை பேர்ட்ஸ் பிடிக்குன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.